மறைந்த குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாமின் 84வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மாணவ மாணவியர் பங்கேற்ற பேரணிகள் நடைபெற்றன. அப்துல் கலாமின் பிறந்தநாள் இளைஞர் எழுச்சி நாளாக கொண்டாடப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்திருந்தார். அதன்படி அப்துல் கலாமின் பிறந்த நாளான இன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பள்ளிக் கல்வித்துறை ஏற்பாட்டின்படி மாணவ மாணவியர் பங்கேற்ற இளைஞர் எழுச்சி நாள் பேரணி நடைபெற்று வருகிறது. நெல்லையில் மாவட்ட ஆட்சியர் திரு கருணாகரன் பேரணியை தொடங்கி வைத்தார். நகரின் பல்வேறு பகுதிகள் வழியாக சென்ற மாணவர்கள் தூய சவேரியார் மேல்நிலைப் பள்ளியில் பேரணியை நிறைவு செய்தனர். இதேபோல் சேலத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி வள்ளுவர் சிலை வழியாக சென்று மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அடைந்தது. 50க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மற்றும் 20 கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் என 2000க்கும் மேற்பட்டோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். ரேலி சும்மா பேருக்காக இருக்காம, அதாவது அப்துல் கலாம் என்னென்ன பண்ணாரு, அவரோட சாதனைகள்லாம் என்னென்ன பண்ணாரு அப்படின்ட்டு ஒரு பதாகைகள் மாதிரி வச்சு இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அவரோட பர்த்டேவை ஜஸ்ட் சும்மா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணாமல், அவர் நம்ம நாட்டுக்காக என்னென்ன பண்ணாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படின்னு அவரோட கனவுகள் எல்லாத்தையும் நம்ம நிறைவேற்றதுக்காக இன்னைக்கு நம்ம உறுதிமொழி எடுத்துக்கணும். கோவையில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற இளைஞர் எழுச்சி நாள் பேரணி அரசு கலைக் கல்லூரியில் தொடங்கி மீண்டும் அரசு கலைக் கல்லூரியில் நிறைவடைந்தது. இதில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்றனர். மாணவர்கள் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் முயன்றால் நட்சத்திரங்களையும் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட மாணவர்களே கனவு காணுங்கள் அப்படின்னு எங்களை கனவு காண்ற ஒரு உச்சத்துக்கு எங்களை கொண்டு போயிருக்காரு. அவர் எந்த ஒரு குடியரசுத் தலைவரும் மாணவர்கள்கிட்ட இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் பார்த்ததில்லை. ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவர் இந்த வரைக்கும் இருந்திருக்காரு. எல்லா ஸ்டாஃப்ஸும் நார்மலாக மோட்டிவேட் பண்ணுறதோட இப்போல்லாம் இன்னும் நல்லா மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த அப்துல் கலாம் நீ ஆகணும், அடுத்த அப்துல் கலாம் நீ ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது நம்மளும் ஆகணும், அவரோட லட்சிய குறிக்கோளை நம்ம நிறைவேற்றணும் அப்படிங்கிற நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது.